ஹாய், இன்னைக்கு பைனாப்பிள் ஃப்ளேவரில் ஒரு சூப்பரான கேசரி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். ஒரு 5-6 முந்திரி 5-6 கிஸ்மிஸ் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். அதையும் அந்த நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிருதுவாகவும் நல்லா உதிரி உதிரியாகவும் கேசரி வரும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோங்க. நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கிறோங்க. அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். நம்ம எந்த டம்ளரில் ரவை எடுத்தோமோ அதில் 1க்கு 3 மடங்கு அல்லது 3.5 மடங்கு தண்ணி எடுத்து அதையும் அந்த கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஒரே ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி பிச்சு போட்டிருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸை சேர்த்து விட்டுட்டேன். கலருக்காக நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கைவிடாமல் கிளறணும். இல்லைன்னா கட்டி படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் சூப்பர் மார்க்கெட்டில் டூட்டி ஃப்ரூட்டின்ட்டு விற்கும். அதை வாங்கி அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஃபுல்லாக நெய் சேர்க்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் நெய்யும் சேர்த்து நம்ம செய்யும்போது அந்த கேசரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ரவை எடுத்த டம்ளர்லேயே 1/2 டம்ளர் சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் பிடிக்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் இனிப்பு சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தித்திப்பாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பைனாப்பிள் எசன்ஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். இது ஊற்றுனதுக்கு அப்புறம் தாங்க அந்த கேசரியோட மனமே வேறு லெவலாக இருக்கும். எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக சமைக்க தெரியும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சமைப்பாங்க. என்னோடய ஸ்டைலில் ஒரு தடவை இந்த மாதிரி கேசரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை.